வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பாக குருவை எதற்காக தேடுகிறார்கள் என்று ஒரு தலைப்பிலே சிந்தனை செய்து வருகிறோம். குருவை யார் தேடுகிறார்கள்? மக்கள் தேடுகிறார்கள். சரி, இந்த மனிதர்களில் குரு என்பவரும் ஒரு மனிதராகத்தானே இங்கு பிறந்து வளர்ந்திருக்கிறார். அவரும் நம்மோடு ஒன்றாக சமுதாயத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். இப்போ எதற்காக நாம் அந்த குருவை தேட வேண்டும் என்றால், அவர் அந்த மனித வாழ்க்கையிலே சமுதாயத்தில் வாழ்ந்து அவர் உண்மையை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டு முழுமையாக இயற்கையின் அந்த நியதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப என்னாவது, ஏன் அவரை தேடுகிறோம் என்று சொன்னால், அந்த இயற்கையின் வழியில் நாமும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள்தான் குருவை தேடுவார்கள். சரி, இயற்கையின் வழியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால் வேறு ஒன்றுமில்லை. அதாவது துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, அதாவது 100% துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இயற்கையின் வழி வாழ்வது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குருவை தேட வேண்டும். ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்படி தேடுகிறார்கள் என்பதை இன்றைய சிந்தனை அங்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் உணர்ந்திருக்கக்கூடிய நிலை வருகிறது. இப்போ இதற்காகத்தான் தேட வேண்டும். சரி, இதை தேடி பெற வேண்டுமா? குருவை தேடி பெற வேண்டுமா என்று கேட்டால், தேடினால் குருவை, சரியான குருவை பெற முடியாது. தேடி பெறக்கூடிய குரு அனைத்தும் எப்படி வரும் என்று சொன்னால், அது உண்மையான குருவாக இருக்க மாட்டார். அப்படித்தான் வரும். ஏன் என்று சொன்னால், நாம் தேடுவது என்ன? பொதுவாக இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் எதை தேடுகிறார்கள்? எதை வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதே தெரியாத ஒரு சமுதாயம் இந்த பொருளை தேடுகிறது, உறவை தேடுகிறது. இந்த தேடுதலிலேயே இருந்து கொண்டிருப்பவன் அப்ப அவன் குருவை தேடுகிறான் என்று சொன்னால் எதற்காக தேடுவான்? இதை அடிப்படையாக கொண்டுதான் தேடுவான். இந்த பொருளியல் வாழ்க்கையிலே இவனுக்கு என்ன, இன்னும் அது வேண்டும், இது வேண்டும், இது வரல, அது வரல, அவர் அப்படியாகி விட்டார், அவர் மாதிரி நான் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு இந்த குருவிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளும் அப்படி ஆயிடலாம். எப்படி தேடுறான்னா, ஒரு பெரிய பணக்காரரை பார்க்குறான். அவர் ஏதோ ஒரு குருவிடம் போய்கிட்டு இருப்பார். ஏன் போய்கிட்டு இருக்காரு? இவர் பொருளியலில் வசதியாக வர 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 அவருக்கு அந்த உடலியலிலும் மனதியலும் ஏதாவது ஒரு துன்பம் அனுபவித்து கொண்டு இருப்பார் அல்லவா? அப்போ அதுக்கு ஒரு தீர்வுக்காக அவர் போகிறார் அங்கே. அப்போ அவரை போய் இப்போ அவர் இந்த குருவிடம் அவர் போனதுனால தான் இவர் இந்த அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னு இவர் பார்த்துட்டு, நம்மளும் அந்த குருவிட்ட போனோம்னா நம்மளும் அது மாதிரி வசதியாக வந்துடும் போல் இருக்கு. இப்பொழுதெல்லாம் சில குருமார்களை இந்த வசதி படைத்தவர்கள் போய் ஆக்கிரமித்து கொண்டு அவர்களை வைத்து முன்னேறியது போல் காட்டிக்கொள்கிறார்கள். அதுக்காக வாழ்க்கையில், புற வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த குருமார்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று இந்த குருவிடம் போறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். கோயிலுக்கு போறதே அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த கோயிலில் போய் எப்படி இறைவனிடம் வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது மாதிரி குருவிடமும் வேண்டுதல் வைக்கக்கூடிய நிலையில் இவங்க இந்த
உலகையில் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் குருவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி குரு வருவார்? அவர் இவங்களை என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு எல்லாமே நடக்குமா, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணி என்ன பண்ணுறாரு? அங்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரை பணத்தை கறந்து கொள்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசிரமம் கட்டி பெரிய வசதியாக வாழ்கிறார். இப்போ எல்லாம் இந்த உண்மையான குரு என்பவரை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. வேதாத்திரி மகர்ஷிக்கு பின் உண்மையான குரு என்று தேட வேண்டி இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் குரு என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் அனைவரும் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏக்கரா இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி அதை பெருசாக அதை நிறுவனமாக்கி இப்போ கார்ப்பரேட் குரு அப்படிங்கிற நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே தான் நிறைய மக்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இவங்க போகிறவங்க எல்லாம் பற்றிட்டு கேளுங்க, எதுக்காக போனீங்க? அக வாழ்க்கை வாழ வேண்டும், புற வாழ்க்கையிலிருந்து அக வாழ்க்கைக்கு மாற வேண்டும் என்பதற்காக போனீங்களா அப்படின்னு கேட்டால், அக வாழ்க்கையா அப்படின்னு என்னென்னு தெரியாது எங்களுக்கு. இந்த புற வாழ்க்கை அதிலிருந்து நான் பெரிய ஆளாகிறதுக்காக இந்த குருவிடம் போனேன். அந்த குரு தான் பெரிய ஆளாகிட்டு இருக்காரே தவிர இவங்க யாரும் ஆன மாதிரி இல்லை. அப்போ இப்போது இந்த குருவை எதற்காக தேடுகிறார்கள் என்று சொன்னால், சமுதாயமே இப்படி தேடும் பொழுது போலியான குருவார்கள் உருவாகுகிறார்கள். அவங்களாம் உருவாகலை, இவங்க தான் உருவாக்குகிறார்கள். மக்கள் எப்படியோ அப்படித்தானே அந்த சமுதாயம் போகும். இவர்களுக்கு தேடுதலுக்கு தகுந்தார் போல இவங்க அந்த தத்துவத்தை இவங்களுக்கு அப்படி சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி அவர்கள் அப்படி மாறிவிட்டார்கள். உண்மையாக சொல்லக்கூடிய குருமார்கள் இப்பொழுது ரொம்ப தேட வேண்டியதாக மாறிவிட்டது. சரி, இப்போ குருவை தேட வேண்டியதில்லை மகரிஷி சொல்லியிருக்காருன்னு இன்னைக்கு சிந்தனை சொல்லுது. என்ன சொல்லுது? குருவை தேட, அவர் உனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்குள்ளாக இருக்கும்போது அப்போ நான் வெளியிலேருந்து எப்படி வருவார் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம இந்த சிந்தனையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, எனக்குள்ளாக குரு இருக்கிறார், அவர் வெளிப்படுவார். அவர் ஒரு காலகட்டத்தில் புறத்திலும் நம்மோடு இணைவார். இது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு முதல் குருவாக இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் நமது பெற்றோர்கள். அதன் பிறகு இரண்டாவது குருவாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அதன் பிறகுதான் அந்த ஆன்மீக குரு என்பது மூன்றாவது குருவாகத்தான் வருகிறார். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் குரு பெற்றோர்கள். அப்போ இப்போ இந்த மூணாவது குரு உண்மையான குருவாக வர வேண்டும் என்று சொன்னால் அது எங்கு தொடங்க வேண்டும் என்று சொன்னால், முதல் குருவாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு அறம் சொல்லிக் கொடுத்து அறத்தின்படி அவர்களை வாழ வைத்திருக்க வேண்டும். எந்த பெற்றோர்கள் குழந்தைகளை அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார்களோ, பொருளுக்கு முக்கியம் கொடுக்காமல் அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பொழுது அந்த குழந்தை ஓரளவுக்கு அந்த அக வாழ்க்கை என்பதில் வளரும். அக வாழ்க்கை என்பதும் தெரிந்திருக்கும். சரி, அப்போ அந்த நிலையில் வந்த குழந்தை அடுத்து கல்வி பயில செல்லும் பொழுது அங்கும் என்ன செய்ய வேண்டும்? அங்கு பணம் சம்பாதிப்பதற்கான கல்வியை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது. அங்கும் என்ன செய்ய வேண்டும்? அங்கும் ஒரு அகம் சார்ந்த கல்வியும் அந்த ஆசிரியர் கொடுக்க வேண்டும். அப்படி பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கணும் அப்படிங்கணும்னா யார் சேர்ப்பா? இங்கு முதல் குருவாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அறம் சார்ந்து வளர்த்திருந்தால் அறம் சார்ந்து அதையும் சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்களை இவர்கள் தேடுவார்கள். அப்படி இல்லைன்னா இப்போ எல்லாம் என்ன பார்க்குறாங்க? வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்? அங்கே தான் அதிகமாக கொண்டு போய் பெற்றோர்கள் சேர்க்கிறாங்க. அப்போ அதனால தான் அந்த ஸ்கூல் மட்டும் அப்படி மாரல் எஜுகேஷனு ஸ்கூல்லேருந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? பெற்றோர்களே விரும்பவில்லை. அப்போ என்னாச்சு? ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக அறம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார்கள். அப்போ முதல் குருவே சரியில்லை. யார்? பெற்றோர்களே சரியில்லை. பெற்றோர்களே என்ன பண்ணுறாங்க? அங்கே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைய. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பள்ளி இருக்கோ அந்த ஆசிரியரிடம்தான் அவர்கள் அனுப்புவார்கள். அப்போ அந்த ஆசிரியர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை.
முதல் குரு முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே முதல் குரு அப்படி இருந்தால் அவங்க அப்படி ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க. அப்போ ரெண்டாவது குருவும் என்ன ஆயிட்டார், வெறும் புறம் சார்ந்ததுக்கான குருவாக மாறிவிட்டார். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதுக்கடுத்து ஆன்மீக குரு எப்படி கிடப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களை ஏமாற்றி அவர் நன்கொடை வாங்கி அவர் பணக்காரராகிற குரு தான் கிடைப்பார். அப்போ அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது இந்த மாதிரியான மனிதர்களை நிறைய உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் இவர்களுக்கு தகுந்தாற் போலான குருவான் இன்றைக்கு கிடைப்பார். இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடிய குரு இருக்கார், ஏமாத்துற குரு இருக்கார் பாருங்க. அவர் ஏமாத்துறாருன்னு உலகமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் ஒரு சாரார். ஆனால் அங்குதான் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குவிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அங்கே கூட்டம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க அப்படிங்கிறோம்னா, இங்கே போகிறவங்க யாருக்குமே அவங்களுடைய பெற்றோர்களே அங்கே குருவாக அமையவில்லை. அவர்கள் அறத்தை சொல்லி வளர்க்கவில்லை, அங்கே ஆசிரியர்களும் அப்படி வளர்க்கவில்லை. அவங்க இதை நோக்கி தான் போவாங்க. அப்போ இந்த மாதிரி குருமார்கள் நிறைய உருவாகி கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் உருவாகி கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நிறைய ரொம்ப இளைஞர்களே பெரிய குரு மாதிரி இப்போது தத்துவம் சொல்லிக்கொண்டு அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா, சாதாரண மகர்ஷி 20 ரூபாய்க்கு டீச்சை கொடுக்குறப்ப நாங்கள்லாம் சேர்ந்தோம். 20 ரூபா ஆர்கனி டீச்சை கொடுக்கறதுக்கு. இப்போ எல்லாம் என்ன ஆக்கிட்டாங்க, இந்த இளைஞர்கள்லாம் பெரிய குரு மாதிரி வந்து தீட்சை கொடுப்பதற்கு 10,000 ரூபா. தீட்சை கொடுக்குறதுனா 10,000 ரூபா. நான் 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் கொடுப்பேன், ஏசி ஹாலில் தான் கொடுப்பேன், இப்படி தான் கொடுக்க முடியும். ஓ, இந்த தீட்சை கொடுக்கறதுக்கே இப்படி ஏசி ஹால் இவ்வளோ ஸ்டார் ஹோட்டல் வேணுமா அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்குகிறோம், நீ என்னையா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைக்கு போய்விட்டாங்க. ஏன் 10,000 ரூபா கொடுத்து தீட்சை வாங்கணும்? மகரிஷி கொள்ளும்போதே அந்த 20 ரூபா கூட இந்த தீட்சை கொடுக்கறதுக்கு காசுன்னு வாங்கக்கூடாதுப்பா. ஏதோ நம்ம ஒரு இடம்னு வச்சுருக்கோம், ஒரு மண்டபம்னு வச்சுருக்கோம், ஒரு ஜம்காலை வாங்கணும், அதுக்கு ஒரு கரண்ட் பில் கட்டணும், இதுக்காகத்தான் நம்ம இதை வாங்கிக்கிறோம்னு சொல்லுவார். ஆனால் இது எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுட்டு 10,000 20,000 அப்படின்னு வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையாக டீச்சை கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேர் டீச்சை வாங்க வர்றாங்க. இது மாதிரி 10,000 ரூபா கொடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரே நாளில் 250 பேர் போய் தீட்சை வாங்குகிறார்கள் என்று சொன்னால், அப்போ இவங்க கொடுத்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எது அந்த போலி தான் உண்மையாக தெரிகிறது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அது காரணம் அவங்க அல்ல, அவங்களுடைய முதல் 2 குருமார்கள் சரியாக அமையவில்லை. முதல்ல அவங்க பெற்றோர்கள் சரியாக அமையவில்லை. பெற்றோர்கள் அறத்தை சொல்லி வளர்க்கவில்லை. அறம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் அவர்கள் சேர்க்கவில்லை. இங்கே 2 இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா 3வது தப்பு நிகழ்ந்துதான் ஆகும். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான குரு என்று சொல்லிக்கொண்டு பணம் சம்பாதிப்பவர்களிடம் அதிகமாக கூட்டம் போகிறது என்று சொன்னால் இந்த 2 இடங்களும் சரியாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ ஆரம்பத்தில் அறம் சொல்லி அவங்க பெற்றோர்கள் வளர்த்திருந்தார்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருந்தார், அன்பும் கருணையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்குள்ளாக அந்த குருத்துவம் என்ற ஒன்று இருக்குது, அது வெளிப்படும். குருத்துவம் என்பது வெளிப்படும். அப்போ எப்போ அந்த குருத்துவம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், அங்கு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதோடு சேர்ந்து ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறத்தின்படி வாழ வேண்டிய ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளாக இருந்து அந்த குருத்துவம் வெளிப்படும். அப்பொழுது பார்த்தால் இங்கே சின்ன வயசில் கூட எங்காவது ஒரு துன்பம் என்று சொன்னால் அங்கே அதை சாதாரணமாக அந்த பையனால் கூட பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவன் ஏதாவது செய்வான், அதை நினைத்தாவது அப்படி கண்ணீரில் அந்த கண்களில் நீர் வரும். அந்த ஒரு மாற்றத்தை அவனிடம் காண்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அங்கு ஒரு மாற்றம் வரும்போது குருத்துவம் தனக்குள்ளாக இருந்து அது மேம்படும். அப்படி மேம்பட என்னாகும், உண்மையான குரு அவரோடு வந்து இணைந்து விடுவார்.
அப்போ இது இணைந்து விடுவார் என்று சொல்வதை விட அந்த உண்மையான குருவை இறைநிலை நம்மோடு இணைத்துவிடும். இறைநிலை இல்லாத இடமே இல்லை. அதனால் ஆகாத காரியம் என்று ஒன்று இல்லை. இப்போ நமக்கு நம்மோடு உண்மையான குருவை இணைப்பதா போலியான குருவை இணைப்பதா என்பதை யார் நிர்ணயம் செய்கிறோம்? நாம் தான் நிர்ணயம் செய்கிறோம். நாம் உண்மையாக இருந்தால், நாம் அந்த அறத்தின்படி வாழ்ந்தால் உண்மையான குரு நம்மோடு வந்து இணைவார்னு சொன்னோம்னா அதை இணைக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அப்படி இல்லைன்னா இதை இணைக்கிறதுக்கான சூழ்நிலையும் வரும். அவ்வளவுதான். அப்போ அந்த அடிப்படையிலே குருவை நாம் எதற்காக தேட வேண்டும் என்று சொன்னால், இந்த துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் தேட வேண்டும். அப்போ அப்படிதான் இருந்தோம். நாம் விலகி வந்து விட்டோம். இந்த விலகி வந்த பாதையிலிருந்து முறையான பாதைக்கு திரும்புவதற்காக அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு நம்மோடு இணைய வேண்டும் என்ற ஒரு தேடுதல். அப்போ இந்த தேடுதல் என்பது வேறு ஒன்றுமல்ல, அகம் சார்ந்த அந்த ஒரு வாழ்க்கை. இப்போது நாம் சாதாரண சொல்லுவோம் புறம் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை என்று. இப்போது நான் பார்க்கக்கூடிய இந்த ஜோதிட அந்த சிஸ்டத்தில் கிளியராக தெரிஞ்சு போயிடும். ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே அதில் நிறைய இரட்டைப்படை தொடர்புகளாக இருக்கும். இவர் புறம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்வார். ஏன்? அவங்க அப்பா அம்மா வெறும் இந்த பணம் சார்ந்த வாழ்க்கையை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் என்பதை அந்த ஜாதகத்தில் பார்த்துடலாம். அகம் சார்ந்த வாழ்க்கை இருக்காது. அது ஒற்றைப்படையாக இருக்கிறதுனா அவங்கள்ட்ட அகம் சார்ந்த வாழ்க்கை இருக்கும். அப்போ நம்ம கிளியராக கண்டுபிடிச்சி விடலாம், இந்த ஜாதகத்துக்கு உண்மையான குரு கிடைப்பார், இந்த ஜாதகத்துக்கு போலியான குரு தான் கிடைப்பார் என்று அவர் ஜாதகத்தை பார்த்தே சொல்லிவிடலாம். ஏன்? அங்கே இருக்கிறத பற்றி அவருடைய ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை தானே இங்கே வெளிப்படுகிறது. அப்போ இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் அந்த இரட்டைப்படை இருக்கக்கூடியது தான் அதிகமாக ஜாதகங்களில் வருகிறது. இன்னொன்று பார்த்தோம்னா, எனக்கு அந்த ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருநாதரை என்ன சொல்லுவார்னா, நல்ல ஜாதகம்னா எது அப்படின்னா அந்த இரட்டைப்படை இருக்கக்கூடிய ஜாதகம் தான் நல்ல ஜாதகம் என்று சொல்லுவார். எப்படிங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உலகத்தில் எல்லா பேரும் அதைத்தானே விரும்புகிறாங்க, அப்போ அதான் நல்ல ஜாதகம். அப்போ மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுதான் நல்லது என்று அவர் சொல்லுகிறார். எப்படி? பணம் தான் நல்லது மக்கள் நினைக்கிறாங்க, அப்போ பணம் வர்ற மாதிரி ஜாதகம் தான் நல்ல ஜாதகம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இப்போது இதுதான் நல்ல ஜாதகம் என்று உங்களுக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அகம் சார்ந்த வாழ்க்கை அது அவங்க பாடு அப்படின்றார். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் ஜோதிடத்தை மாற்றிக்கொள்கிறார். நான் அவரிடமே சொல்வதுண்டு, நீங்கள் ஜோதிடத்தை உண்மையாக சொல்ல வேண்டும். மக்கள் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் சொல்வோம் என்று சொன்னால் ஜோதிட ஞானம் நம்மை விட்டு சென்று விடும் என்று அவரிடமே நான் வாக்குவாதம் செய்தது உண்டு. நம்ம சொல்ல வேண்டியது உண்மையை தானே சொல்லணும். அப்போ இப்போ எங்கே நீ எந்த புறத்துக்கு சென்றால் நம்ம அதுக்காக நம்ம சொல்லுவோம். அடிக்கடி நம்ம தமிழானந்த யோகத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நீ புறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வது எதற்காக? அகம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் புறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறாய். அவ்வளோதான். எதுக்காக சாப்பிடணும்? உயிரோடு இருக்கிறதுக்கு. எதுக்கு உயிரோடு இருக்கணும்? உயிரோடு இருக்கும் பொழுது தான் அந்த மனதால் அந்த இறை உணர்வை பெற வேண்டும். அதுக்கு தான் நீ சாப்பிடணும். இறை உணர்வு பெறுவதற்காகத்தான் சாப்பிடுகிறேன், இறை உணர்வு பெறுவதற்காக தான் துணி போடுகிறேன், இறை உணர்வு பெறுவதற்காக தான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு இது புற வாழ்க்கைக்காக என்று அப்படி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே என்னாச்சு? அக வாழ்க்கை என்பதற்கே போகாத மாதிரி இருக்கிறது. அக வாழ்க்கை இருக்கும் பொழுது புற வாழ்க்கை தானாக அது தேவையின் அளவில் நிற்கும். நீங்கள் அக வாழ்க்கையை விட்டுட்டிங்கன்னா புற வாழ்க்கை அளவுக்கு அதிகமாக போகும். அப்போ அளவுக்கு அதிகமாக போனால் என்னவாக மாறும்? துன்பமாக மாறும். அவ்வளோதான். மகரிஷியினுடைய இந்த இன்பம் துன்பம் தத்துவம் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே பெற்றோர்கள் ஆரம்பிக்க வேண்டும் குருவாக, ஆசிரியர்கள் ஆரம்பிக்க வேண்டும் குருவாக. அந்த மூன்றாவது குரு உண்மையான குருவாக கிடைப்பார். அது அடிப்படையில் இருப்பதனால் குருவை எதற்காக தேட வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நமது குழந்தைகளை
முதலில் அவர்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களை பக்குவப்படுத்தி வளர்ப்போம். அவர்களுக்கு உண்மையான குருவை இறைவன் இணைத்துக் கொடுப்பார். வாழ்க வளமுடன்.